அவரவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரவர் நிலையில் அவரவர் சரியே. அத்வைதம் துவைதம், இது எது சரி என்று உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. இறைவன், பிறப்பு, இறப்பு, இறைவனின் பெயர். வாழ்க்கை என்பது ஒரு இடத்துக்கு போய் சேர்றது. அந்த சேர்ற இடம் ஒன்றும் வாழ்க்கை இல்லை. ஓ அப்படியா, நீ எப்படியா, ஓகே நாங்கள் இப்படி, ஓகே வாங்க ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். இறைவன் என்ன செய்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார், அவர் ஏன் செய்கிறார், எதற்காக செய்கிறார், எப்படி இருப்பார், உருவம் என்ன, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். இறைவன், பிறப்பு, இறப்பு, இறைவனின் பெயர், இது போன்ற மறுபிறவி, இது போன்ற மொத்த விஷயங்களையும், இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் புரிந்து வைத்திருக்கும் ஒரு தன்மைக்கு பெயர்தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை தெரிந்து கொள்வதன் மூலியமாக பயன் என்னவென்றால், நாம் மகிழ்ச்சியாக, எந்த ஒரு முரண்பாடு இல்லாமல் நிம்மதியாக வாழலாம், ஹாப்பியாக வாழலாம். அதுதான் நோக்கம். இதில் 2 வகைகள் உள்ளது. கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஒரு வகை, கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு வகை. கடவுள் இருக்கிறார்னு சொல்றவங்க நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நிம்மதியா இருக்காங்க, சண்டை பிடிக்கிறதே இல்லை. இந்த கடவுள் இருக்காருன்னு சொல்றது 2ஆ பிரிகிறாங்க. அத்வைதம் துவைதம். இறைவனும் பிரபஞ்சமும் ஒன்று என்று கூறும் ஒரு குழு, இறைவனும் பிரபஞ்சமும் வேறு வேறு என்று சொல்லும் ஒரு குழு. இந்த 2இல் எது சரி என்று கேட்டால் உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை. 2 பக்கம் ஈக்குவலா இருக்கிறாங்க. பட்டிமன்றம் வச்சா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சமமா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க ஒரு 50,000 பாயிண்ட் சொல்லுவாங்க, அவங்க ஒரு 51,000 பாயிண்ட் சொல்லுவாங்க. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிறத உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. அதே போல்தான் அத்வைதம் துவைதம், இது எது சரி என்று உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஆன்மீகவாதி. இறைவனுக்கு பெயர் கிடையாது, பெயர் வைக்கும் அளவுக்கு நாம் கிடையாது. இந்த குறிப்பிட்ட பெயர் மட்டும்தான் இறைவனுக்கு என்று சொன்னால் சிந்தியுங்கள். இறைவனுக்கு பெயர் கிடையாது, எனவே எந்த பெயர் வேண்டாலும் பயன்படுத்தலாம். பெயரில்தான் உங்கள் பிரச்சனை என்றால் இந்த விளையாட்டுக்கு நான் வரவில்லை. இறைவன் என்ன செய்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார், அவர் ஏன் செய்கிறார், எதற்காக செய்கிறார், எப்படி இருப்பார், உருவம் என்ன, இதை உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்வதே ஆன்மீகம். மீண்டும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு மனிதனின் அறிவு கிடையாது. இறைவன் நல்லவரா கெட்டவரா, அவர் நல்ல காரியம் மட்டும்தான் செய்வார் என்று நினைத்து கொண்டிருந்தால் என்னை பொறுத்தவரை அது சரியல்ல. உலகில் உள்ள அனைத்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவரே பொறுப்பு. இறைவனை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் பல்வேறு விதமான வழிபாடு முறைகள் இருக்கிறது. எந்த ஒரு முறையும் குறை சொல்லாதீர்கள். அவங்க ஒரு முறையை வச்சு வழிபட்டு இருக்காங்க. எனது முறைதான் சரியானது என்பது உலகில் கிடையாது. அவரவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரவர் நிலையில் அவரவர் சரியே. இந்த உலகத்தில் நிறைய மதங்கள், நிறைய மார்க்கங்கள், பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது. தயவு செய்து யாரிடமும் முரண்படாதீர்கள். அவரவர் நிலையில் அவரவர் சரியே என்பதை புரிந்து கொள்ளும் அந்த அறிவுக்கு பெயர்தான் ஆன்மீகம். இந்த உலகில் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே மதவாதிகளே. ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் தீர்வு. பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மதவாதிகள். பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால்
மதவாதிகள் ஆன்மீகவாதிகளாக மாற வேண்டும். நீங்கள் எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் ஆன்மீகம் தெரிந்திருங்கள். இரண்டும் வேறு வேறு. எல்லா மதத்திலும் ஆன்மீகவாதிகளும் இருக்கிறார்கள், மதவாதிகளும் இருக்கிறார்கள். மதவாதிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டம், ஆன்மீகவாதிகள் என்பது ஒரு பெரிய வட்டம். அதற்காக அந்த மதத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. எந்த மதத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகம் நீங்கள் பேசலாம். ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. முக்தி அடைய வேண்டும் என்றால், முக்தியின் பாதையில் செல்ல வேண்டும் என்றால், கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்ற 4 விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்மயோகம் என்பது கணக்கு பார்க்காமல் இறைவன்கிட்ட மட்டுமே வேலை செய்கிறது. கிரியாயோகம் என்பது தினமும் ஏதாவது ஒரு பயிற்சி செய்து கொண்டே இருப்பது, குறிப்பிட்ட இடைவேளையில். ஞான யோகம் என்பது அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்வது. பக்தி யோகம் என்பது எப்பொழுதும் நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இறை சிந்தனையோடு வாழ்வது. இந்த 4 யோகங்களும் உங்களுக்கு கைகூடும் பொழுது, கைவல்யமாகும் பொழுது, நாம் முக்தி என்ற பாதையில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கை லட்சியம். நமது லட்சியம் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. போய்கொண்டே இருக்க வேண்டும். எங்கு இடிக்கிறதோ அதன் மேல் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முடியவில்லை என்றால் திரும்ப வேண்டும். எங்கு முதலில் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே இறங்க வேண்டும். மீண்டும் எங்கு இடிக்கிறதோ திரும்ப வேண்டும். இப்படி ஒரு ஆறின் வரைபடத்தை வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரிகிறதோ அதுபோல நமது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் ஒரு நாள் பிரபஞ்சம் என்ற கடலில் கலப்போம். இந்த தத்துவம் தெரிந்து கொண்டால் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இடத்துல எது நடந்தாலும் அதற்காக டென்ஷனோ பயமோ கவலையோ இருக்காது. ஓஹோ இடிக்குதா திரும்பு அப்படிங்கிற அந்த தத்துவம் நமக்கு புரிந்துவிடும். முதல்ல இந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்கலாங்க. எல்லாரும் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க. புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதில்லை, அந்த பயணம்தான் வாழ்க்கை. எல்லாம் கேவீங்க. வாழ்க்கை என்பது ஒரு இடத்துக்கு போய் சேர்றது, அந்த சேர்ற இடம் ஒன்றும் வாழ்க்கை இல்லை, அந்த பயணம்தான் வாழ்க்கை. இது உங்களுக்கு புரியணும்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணலான்னா, நாளைக்கு காலையில் நான் ஒரு பஸ் வர சொல்கிறேன். நாம் எல்லோரும் 50 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நாளை காலையில் பஸ் வர சொல்கிறேன். நாம் எல்லாம் ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். ஹை ஊட்டி டூர் போகிறோம், பிக்னிக் போகிறோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஒரு 50 பேர். நாளை காலையில் 6 மணிக்கு பஸ் வந்துடுது. 50 பேர் எல்லாம் தயாராகிட்டாங்க, ஊட்டிக்கு போய் ஜாலியாக இருக்கலான்னு. பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸு ஊட்டி நோக்கி போகுது. போகும்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஆட்டம் பாட்டம் சந்தோஷம். போகிற வழியில் அதை இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு கூத்தடிச்சிட்டு ரோட்லெல்லாம் பார்த்துட்டு கை காட்டிட்டு ஜாலியாக போகிறோம். ஊட்டிக்கு போயாச்சு. ஊட்டியில் போய் பஸ் நிற்கிது. அங்கே நல்ல மழை பெய்யுது, ரெயின், ஹெவி ரெயின். இறங்கவே முடியல. எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து மூஞ்சி பார்த்துக்கிறோம். ஊட்டியில் வந்து ஜாலியாக இருக்கலான்னு வந்தோம், பயங்கரமான மழை பெய்யுது. அப்போ அங்கே ரேடியோவில் சொல்கிறாங்க, ஊட்டியில் 24 மணி நேரத்தில் கனமழை பொழியும் அடிச்சோன்னு எல்லாம் கடையெல்லாம் சாத்திட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. உடனே என்ன பண்ணுறோம், சரி வந்தோம், எதிர்பார்க்கல, மழையாக இருக்குது, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரி திரும்பி போகலான்னு மறுபடியும் பஸ் எடுத்துகிட்டு வரோம். நல்லா கேவீங்க. பஸ்ஸு வரும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், சிரிச்சுக்கிறோம். அது பஸ்ஸுக்குள்ளேயே கலாட்டா பண்ணிட்டு ஜாலியாக வரோம். வர வழியில் அப்படியே மேட்டுப்பாளையம் அங்கங்கே நின்றுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வரோம். திரும்ப அதே இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இறங்கணும்னா நான் கேட்குறேன், ஊட்டிக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே இல்லை, போனோம், அங்கே இறங்கவே முடியல, திரும்பி வந்துட்டோன்னா நீங்கள் ஜாலியாக இல்லையா? நல்லா கேவீங்க. இப்போது இந்த பஸ்ஸில் ஊட்டி வரைக்கும் போனது தான் ஜாலி, அதான் வாழ்க்கை. திரும்பி வரும்போது ஜாலியாக இருந்தோமா இல்லையா? ஊட்டியில் இறங்கவே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே ஒவ்வொரு வினாடியும் இனிமையாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளை ரசிக்க தெரியவில்லை என்றால் நீங்கள் எந்த நாளையும் ரசிக்க முடியாது.
ஆமாங்க. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், இது நடந்தாதான் நிம்மதி அப்படின்னு வச்சுருக்கிறோம். காலேஜ் முடிச்சுட்டா நிம்மதியாக இருப்போம். சொல்லுங்கள், எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கீங்க? இந்த 10th மட்டும் பாஸ் பண்ணிட்டோம்னா நிம்மதியாக இருப்போம். ஓஹோ அப்படியா? அப்புறம் வேலை கிடைச்சா நிம்மதியாக இருப்போம். நிம்மதியாக இருந்துட்டிங்களா? அதை விட மிகப்பெரிய ஒரு காமெடி, கல்யாணமானா நிம்மதியாக இருப்போம். எவன் சொன்னான்? ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் ஆனால் நிம்மதியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தலையில் முடி முடைச்சா நிம்மதியாக இருப்போம். இப்படின்னு வேலை கிடைச்சா நிம்மதியாக இருப்போம், ப்ரமோஷன் கிடைச்சா நிம்மதியாக இருப்போம், வீடை விற்றா நிம்மதியாக இருப்போம், வீடு வாங்கினா நிம்மதியாக இருப்போம், வெளிநாடு போகலாம் நிம்மதியாக இருப்போம். ஹலோ, புரிஞ்சுக்குங்க, எது நடந்தாலும் சரி நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. சும்மா நம்மளாம் நினச்சிக்கிறது தான். நீங்களே சொல்லுங்கள், என் பொண்ணு கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா நிம்மதியாக இருப்பேன்னு சொன்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா நிம்மதின்னு அப்படி கிடையாதுங்க. புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளையும் ரசிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறோம், இந்த நாள் அவ்வளோதான், ஜஸ்ட் என்ஜாய். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். எதுக்கு தான் பிஸியாக இருக்கோன்னு தெரியல. நானும் பார்க்குறேங்க, எல்லாம் பிஸியாக இருக்காங்கங்க. எதுக்கு பிஸியாக இருக்கீங்கன்னா, சம்பாதிக்கணுமில்ல, காசு ஏற்றணுமில்லன்னா எப்போ வாழ்வீங்கன்னு கேட்டால் யாருக்குமே தெரியலிங்க. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நீங்கள் எம்எல்ஏ ஆனால் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, எம்எல்ஏ ஆனால் நிம்மதி இல்லை, எம்எல்ஏ ஆகிறதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் ஹாப்பி. ஒரு சொந்தமாக வீடு கட்டினா நிம்மதி நினைக்காதீங்க. வீடு கட்டுறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்கல்ல, வேலை செய்கிறீங்கல்ல, அதுதான் நிம்மதி, அதான் ஹாப்பி. இனிமேல் உங்கள் மண்டைக்குள் இது நடந்தால் நிம்மதி என்று இருந்திருந்தால் அதை மாற்றிவிட்டு அந்த விஷயத்தை செய்வதற்காக நான் செய்யும் வேலைகளே நிம்மதி என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கை பயணத்தை ரசிக்கிற ஆளாக மாறிடுவீங்க. 24 மணி நேரம் ஹாப்பி தான். நாங்களாம் அப்படி தான், அன்னன்னைக்கு ஹாப்பி தான், எது நடந்தாலும் சரி. ஆமாங்க, இன்னைக்கு எது நடந்தாலும் சரிங்க, எது நடந்தாலும் சரி ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா வாழ்க்கை பயணம்தான் ஹாப்பின்னு புரிஞ்சுக்கிட்டோம். பல பேர் எது நடந்தாலும் சரி, இது இப்படி நடந்திருக்கலாமே, ஒரு அப்படி நடந்திருக்கலாமேனா ஜென்மத்துக்கு ஹாப்பியாக இருக்க முடியாது. எனவே இந்த உலகத்தில் நம்ம வாழ வந்தது ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழ்றதுங்க. ஏன் அடிக்கடி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு சொல்கிறேன்னா, உண்மையிலேங்க இதை தவிர எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிறத தவிர எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் எதுக்கு படிக்கணும், அப்புறம் எதுக்கு நம்ம ஒரு சாமியை கும்பிடணும், அது அப்புறம் எதுக்கு நம்ம நிறைய கற்றுக்கணும்? யோசிச்சு பாருங்கள். நிறைய கற்றுக்கிட்டவங்க நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் கற்றுக்கணும்? ஒன்றுமே தெரியாதவங்க கிராமத்தில் ஹாப்பியாக இருக்காங்க, அப்படி இருந்துட்டு போயிடலாமே. புரிந்து கொள்ளுங்கள், நிறைய தெரிந்து கொள்வதால் ஹாப்பியாக இருக்க முடியாது, புரிந்து கொள்வதால் ஹாப்பியாக இருக்க முடியும். எனவே வாழ்க்கை என்பது ஒரு பயணங்க. அது போக வேண்டிய இடம் கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டிய இடம், ஜஸ்ட் ட்ராவல். அதனால் இன்னிலிருந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் நிம்மதி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் அந்த மாப்பிள்ளை தேடி அந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஹாப்பிங்க. நான் சொந்த வீடு கட்டிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அப்பாடான்னு இருந்துருவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். யாராவது சொல்லுங்கள், சொந்த வீடு கட்டிட்டு அப்பாடான்னு இருக்கீங்க, அந்த வீட்டை பார்த்தாவே அந்த எல்லாம் நான் இன்ஜினியர் ஏமாத்துறது, ஒரு பொய் சொன்னது, அந்த உண்மையில் இங்கே சொந்த வீடு கட்டினவங்களாம் நான் பார்க்குறேங்க, அந்த வீட்டை பார்த்தா ஹாப்பியாக இருக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கும். ஸோ சொந்த வீடு கட்டுறது ஒன்றும் ஹாப்பி இல்லைங்க. அந்த சொந்த வீடு கட்டுறதுக்காக ஆக்ஷன் செய்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் ஹாப்பியாக மாற்றிருந்தீங்கன்னா அந்த வீடு ஹாப்பியாக இருக்குங்க. எனவே இன்று முதல் ஒரு லட்சியத்தை ஹாப்பி அப்படின்னு சொல்கிறத விட பயணத்தை ஹாப்பின்னு சொன்னீங்கன்னா இந்த வினாடி இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நான் சொல்லும் இந்த தத்துவம் உங்களுக்கு புரிந்துவிட்டால் நாளை முதல் தினமும் ஹாப்பியாக வாழ்வீர்கள். இதுதான் ஆன்மீக பயணம். புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் ஆன்மீகம். இந்த சண்டை போட்டுக்கிறது, முரண்படுறது, நீ சொல்கிறது தான் கரெக்டு, நான் அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற அவ்வளோதான். ஓ அப்படியா, நீ எப்படியா, ஓகே நாங்கள் இப்படி, ஓகே வாங்க ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். கருத்து முரண்பாடு உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். பல பேர் என்னுடைய கருத்து இருந்தால் மட்டும்தான் நல்லவன், இல்லைன்னா கெட்டவன். ஒருத்தர் கருத்து சொன்னால் போதும், ஒரே ஒரு கருத்து மட்டும் முரண்பாடு இருந்தால் அதுக்கப்புறம் எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. மீண்டும் சொல்கிறேன், உலகில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஆன்மீகவாதி.